அடியவளின் அன்பு வணக்கங்கள். தன்னுடையார் என்பவர் கற்றோர் என்கிறார் வள்ளுவர். கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே என்கிறார் அதிவீர ராம பாண்டியர். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார் அவ்வை பாட்டி. அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறார் மகாகவி பாரதி. விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்துவது கல்வி. கந்தக பூமி கண்ட கருப்பு வைரமாக நமக்கு கிடைத்தவர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்கள். ஏழைகள் வாழ்வு உயர்வதற்கு கல்வி ஒன்றே வழி என்று கண்டவர் அந்த படிக்காத மேதை. விடுதலை இந்தியாவின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் கர்மவீரர் காமராசர். 1954 ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். ஊர்தோறும் பள்ளிகளை அமைத்தார். கல்வி கற்கத்தான் மாணவர்கள் வரவில்லை. காரணம் அறியாத அதிகாரிகள் குழுமினர். ஏழை பங்காளரான காமராசர் சரியான காரணத்தை கண்டுபிடித்தார். நாள் முழுவதும் ஓடாய் தேய்பவன் வயிற்றுக்கு உணவில்லை என்றால் தன் பிள்ளையை எப்படி பள்ளிக்கு அனுப்புவான் என்று சிந்தித்தார். அதன் விளைவாக மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பள்ளிக்கு வந்தால் அறிவு பசியை தீர்ப்பதோடு வயிற்று பசியையும் தீர்த்து கொள்ளலாம் என்று மாணவர்கள் படையெடுத்து வந்தனர். அப்படி வந்தவர்கள்தான் இன்றைக்கு உயர் அதிகாரிகளாக உலகெங்கும் உள்ள அலுவலகங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் விளங்குகின்றனர். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் காமராசர். மாடு மேய்ப்பவன் மகன் மாடுதான் மேய்க்க வேண்டுமா? செருப்பு தைப்பவன் பிள்ளை அரசு அதிகாரியாக ஆகக்கூடாதா என்று கேள்வி கேட்டார். முன்னாள் முதல்வர் ராஜாஜியால் மூடப்பட்ட சுமார் 10,000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். ஏறதாழ 29,000 தொடக்க பள்ளிகள் காமராசரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் அறிவு கண்ணை திறந்தன. 3 மைல்களுக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 மைல்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என தொடங்கினார். படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்திலிருந்து 9 லட்சமாக உயர்ந்தது. ஏழைகள் வீட்டில் அகல் விளக்கு எரிந்தாலும் பிள்ளைகளின் அறிவு விளக்கு சுடரொளியாய் விளங்கியது. 1954 முதல் 63 வரை 9 ஆண்டுகள் காமராசர் முதல்வராக இருந்தார். ஒரு நூற்றாண்டு சாதனையை 9 ஆண்டுகளில் தந்த செயல் வீரர் காமராசர். மத்திய உணவு திட்டத்திற்காக அமெரிக்காவின் கேர் நிறுவனத்துடன் இணைந்து திட்டம் தீட்டினார் காமராசர். பிள்ளைகள் பள்ளியில் பசியின்றி உண்ண வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சூளுரைத்தார். 6ஆம் வகுப்பு வரை படித்த காமராசர் ஏற்படுத்திய திட்டங்கள் ஏராளம். 6 வயது முதல் 11 வயது வரை உள்ள அனைத்து மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். குரல் தேய பேசி விரல் தேய எழுதும் வித்தகர் அல்ல காமராசர். எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மறைந்தவர். தனக்கென ஒரு துணையை தேடிக்கொள்ளாமல் தமிழக மக்களின் வாழ்வையே கண்ணாக கருதி வாழ்ந்தவர் அந்த கர்மவீரர். குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் கட்டிய ஒரே தலைவர் கர்மவீரர் காமராசர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆம், தடம் பார்த்து நடப்பவர்கள் நடுவே தடம் பதித்து நடந்தவர் காமராசர். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். அது காமராசரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, தமிழகத்தின் அறியாமை இருள் விலகிய நாள் என்று கூறி பாடையிலே படுத்து ஊரை சுற்றும் போதும் பைந்தமிழினாலும் ஓசை கேட்க வேண்டும். ஓடையிலே சாம்பல் கரையும் போதும் ஒண்டமிலே சலசலத்து ஓட வேண்டும் என்ற யாழ்ப்பாணத்து கவியின் வரிகளை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.